விநாயகர் பூஜை ஸ்பெஷல் பாருங்கள் எங்கள் வீட்டில். விநாயகர் பூஜைனாலே விநாயகருக்கு கொழுக்கட்டை உருண்டை உருளை தான் படைக்கணும்னு ஒரு அந்த காலத்துலேருந்தே ஒரு பழக்கம் எல்லாருக்குமே, சாமி கும்பிட்றவங்களுக்கு. அதான் மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டைலாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. மாவு பிசையும் போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றணுன்னா கொல கொலன்னு போயிட்டாலும் கஷ்டம், இல்லை பளபளன்னு இருந்தாலும் ஒழுங்காக வராது. அந்த மாவு பிசைறது ரொம்ப கஷ்டம். மாவு எப்பயுமே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். கடையில் வாங்கினோம்னாக்கா அது அரை கிலோவோ 50 ரூபா சொல்கிறாங்க. அதனால் வீட்டிலையே அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி மாவை வறுத்துட்டு அப்புறமா சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சது. வேர்க்கடலை பாருங்கள், வேர்க்கடலைலாம் நாங்கள் பச்சை வேர்க்கடலை வாங்கி தான் வறுத்து அது தோலெல்லாம் எடுத்துட்டு வெல்லம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஒரு வீடு பார்த்துக்குங்க. செய்கிறவங்க செய்யலாம் அதை பார்த்து. வேர்க்கடலை பூர்ணம் கொழுக்கட்டைக்கு எப்பவுமே கொழுக்கட்டைனாலே வேர்க்கடலை வச்சா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது யாருக்கு என்னென்ன விருப்பமோ அது உள்ளே வைக்கிற பூர்ணம் எது வேணாலும் வச்சுக்கலாம். வேர்க்கடலையில் செஞ்சால் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. வேர்க்கடலை கொழுக்கட்டை செஞ்சு அடுத்தது சுண்டல் பண்ணி சுண்டல் அவிச்சு அடுத்தது தழுவு சாதம் செஞ்சு அவர் வீடு பூரா டெக்கரேஷன் பண்ணி பூஜை ஜாமான் தேய்ச்சி வீடு கழுவி நேற்று ஃபுல் டேவும் வேலை. ஒரு விசேஷ நாளானாக்கா வேலை சொல்லவே வேணாம். வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும். எல்லாமும் செஞ்சு சாமி கும்பிட்ற வரைக்கும் எங்களுக்கு உட்கார ஓய்வு கிடையாது. லேடிஸுங்களுக்கு எல்லார் வீட்லேயுமே தான். சில வீட்டில் 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. ஒருத்தராக இருக்குன்னா ஒண்டியாக பசங்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும். இதுமாரி எதாவது பண்ணணுன்னா கஷ்டம். பாருங்கள் கொழுக்கட்டை அதுக்குள்ளே தட்டுறதெல்லாம் காமிச்ச ஒரு மணி நேரத்து வீடியோவாக வந்துடும். அதனால் மாவு பிசைறது, பூர்ணம் ரெடி பண்ணுறது, அதோட கொழுக்கட்டையை தட்டுறதெல்லாம் காமிச்சா ரொம்ப லேட் ஆகுமா, அதனால் அது வேக வச்சு எடுக்கிறது மட்டும். கொழுக்கட்டை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். நாங்கள் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்தோம் கொஞ்சம், சும்மா ஒரு 2-3 தான். வேணுன்றவங்க சேர்த்து செய்யலாம். பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க கலர் கலராக இருந்தால். வேணான்னவங்க ஒயிட் கலர்லேயே செஞ்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு தான் ஒயிட்லேயே கொழுக்கட்டை பிடிக்கிறது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு கலருக்கு சேர்த்து எல்லோ கலர், ஆரஞ்சு, ரெட்டு, ஒயிட்டு 4 கலர் கொழுக்கட்டை. இதை தனித்தனியாக அந்த கலரை சேர்த்து தனித்தனியாக பிசைஞ்சு தனித்தனியாக பிடிக்கிறதுக்கிட்ட அதே ரொம்ப டைம் எடுத்துடுச்சுங்க. ஆனால் நல்லா இருந்தது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கெலாம். ஆனால் ஒன்று கலர் தான் கொஞ்சம் சேஞ்சாக இருந்தது பார்க்குறதுக்கு. மற்றதெல்லாம் வேறு டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான். கலர் கொழுக்கட்டை தான் பேர். உள்ளே வச்சதெல்லாம் ஒரே பூர்ணம் தானே, வேர்க்கடலை பூர்ணம். வேக வச்சு எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டோம். தேங்காய் கடையில் வாங்கினோங்க. 40 ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து இலசாக கொடுத்துட்டுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு தண்ணி ஆட்டும்போது நல்லா தான் இருந்தது. பார்த்தா பிஞ்சு தேங்காவாக இருக்குதுங்க. ரொம்ப மோசங்க அந்த கடையில் விற்கிறவங்க. வாங்கின்னு வந்து இப்படி ஏமாத்துறாங்க. உடச்ச பிறகு என்ன பண்ண முடியும்? ரொம்ப வழுக்கு. விநாயகர் பூஜை ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பாருங்கள். சாமி கும்பிட்டாச்சு. குட்டி விநாயகர் தான், நாங்கள் மண் விநாயகர்லாம் வாங்கலை. அது வாங்கினாக்கா கொஞ்சம் பூஜை அறை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். வச்சு அது இலைலாம் போட்டு கரெக்டாக படைக்க. அதே பாருங்க மேல் சிலாப்பில் சாமி வச்சு கும்பிட்றோம். கீழ் சிலாப்பில் தான் நாங்கள் இலை வச்சு அந்த சமைச்சது பூரா வச்சு படைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் விநாயகர்லாம் வாங்கி வைக்க கொஞ்சம் இடம் கிடையாது. இருக்கிறதே சின்ன ரூம்பு தான். அதில் குட்டி சாமி பூஜை அறை தான். ஒரே ஒரு செல்ஃபு தான்.
அதனால் நாங்கள் சிம்பிளாக பண்ணிட்டோம். விநாயகர் குட்டி விநாயகர் எப்போவுமே நாங்கள் வீட்டில் வச்சுக்கிற விநாயகரை தான் சாமி கும்பிடுவேன். வருஷம் வருஷம் புதுசாலாம் வாங்க முடியாது இல்லையா? ஒரு 100 ஒரு விநாயகர். அதை வாங்கின்னு வந்தாலும் அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் அது ஒன்றும் கடலில் கரைக்கணுமா. நமக்கு டைம் இருக்குதா? இதுவே லேட் ஆகி போகுது. வீட்டு வேலையை முடித்து ஒரே டயர்டாகிட்டு நான் மறுபடியும் கடல் கரைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த விநாயகர் கரைக்கினா கொஞ்சம் கஷ்டன்ட்டு வீட்டிலே இருக்குது எங்கள் வீட்டு விநாயகர். அந்த விநாயகரே டெக்கரேஷன் பண்ணி வருஷம் வருஷம் நாங்கள் அந்த விநாயகருக்கே சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூமில் இருக்கிற விநாயகருக்கே நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு படைச்சிடுவோம். வெளியில் போய் விநாயகர்லாம் வாங்கின்னு வந்து வச்சு படிக்க மாட்டேங்க. பாருங்கள், இதான் எங்கள் வீட்டு விநாயகர் ஸ்பெஷல். சாமி கும்பிட்டாச்சு. எல்லார் வீட்லேயுமே கும்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பீங்க. பாருங்கள், பார்த்து தேங்க்யூ. பாய்.